நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி புக்லேருந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 7 அதில் ஜேர்னல்ஸ் எப்படி எழுதுறதுன்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் வந்து எப்படி போடணும் அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தாச்சு. இப்போ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். எஸ், இப்போ பாருங்கள், ப்ராப்ளம் இதுதான். என்டர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் த ஜேர்னல் ஆஃப் மனோகர் who is dealing in textile. ஓகே, மனோகர்ன்றவர் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாரு. டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து நம்ம ஜேர்னலைஸ் பண்ணணும். பாருங்கள், மார்ச் 2018 டேட் வந்து 1. மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 60,000. 2. பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் 10,000. 3. bought goods for cash 25,000. 6th, bought goods from Kamalesh on credit 15,000. 8th, sold goods for cash 28,000. 10th, sold goods to Hari on credit 10,000. 14th, paid Kamalesh 12,000. 18th, paid rent 500. 25th, received from Hari 8,000. 28th, withdraw cash for personal use 4,000. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிரான்சாக்ஷன் டெய்லி என்னென்ன அப்படின்ட்டு மார்ச் மந்த் இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம ஜேர்னலைஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இதில் என்ன 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா கேபிட்டலும் கேஷும். ஓகேவா? கேபிட்டல்ன்றது என்ன அக்கௌண்ட்? ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். கேஷ்ன்றது ரியல் அக்கௌண்ட். ஓகேவா? அப்போ அந்த ரூல் படி நம்ம இப்போ போட போகிறோம். மனோகர் கேஷ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு பிஸ்னஸில். அப்போ கேபிட்டல் நம்ம என்ன பண்ணோம்? கிரெடிட் பண்ண போகிறோம். கேஷ் வந்து என்ன பண்ண போகிறோம்? டெபிட் பண்ண போகிறோம். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு மனோகர் கேபிட்டல் 60,000 60,000. புரிஞ்சுச்சா? டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் இங்கே கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா கிவ்வர். ஓகேவா? நமக்கு வந்து மனோகர் தான் கிவ்வர், அதனால் மனோகர்ஸ் கேபிட்டல்னு போட்டிருக்கும். இது வெறும் கேபிட்டலும் போடலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, மனோகர் கேபிட்டல் போட்டாலும் பரவாயில்ல, வெறும் கேபிட்டல் போட்டாலும் பரவாயில்ல. ஓகேவா? எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்னிச்சரை. ஃபர்னிச்சர்ன்றது அசட். அசட்டுன்னும் போது அது என்ன அக்கௌண்ட் வரும்? ரியல் அக்கௌண்ட் வரும். கேஷும் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டு தான். ஓகேவா? ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. அப்போ ஃபர்னிச்சர் என்ன பண்ணுது? அசட்டில் ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். என்ன உள்ளே வருது? ஃபர்னிச்சர் உள்ளே வருது. அப்போ டெபிட்டில் ஃபர்னிச்சரும் அண்ட் கிரெடிட்டில் கேஷும் பண்ண போகிறோம். கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சரை வாங்குகிறோம். பாருங்கள், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ். பாட் கூட்ஸ்னால் நம்ம என்ன போடணும்னு சொல்லியிருக்கோம்? பர்ச்சேஸ் போடணும். ஓகே, ஃபார் கேஷ் பணம் கொடுத்து கூட்ஸ் வாங்குகிறாங்க. கூட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். புரிஞ்சுதா? ஏன்னா பர்ச்சேஸ்ன்றது எக்ஸ்பென்சஸாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். நாமினல். ஓகே, நாமினல்னும் போது ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்போ பர்ச்சேஸை டெபிட் பண்ணுறோம். கேஷ் வந்து ரியல். வாட் கோஸ் அவுட்? கேஷ் கொடுக்குறோம் இல்லையா? அப்போ கோஸ் அவுட் கேஷ். அதனால் பர்ச்சேஸ் டு கேஷ். எஸ், 25,000. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாட் கூட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட். கமலேஷ் வந்து கிட்டேருந்து வாங்குகிறோம், கிரெடிட்டில் வாங்குகிறோம். இதுக்கு முன்னாடி கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் கேஷ் கொடுத்து. இப்போ நம்ம கிரெடிட்டில் வந்து வாங்குகிறோம். அப்போ பாட் கூட்ஸ்னாவே பர்ச்சேஸ் தான் வரப்போகுது. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கமலேஷ். கமலேஷ்ன்றது பர்சனல் அக்கௌண்ட் இல்லையா? கிவ்வர். ஓகே, பர்சனல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் த கிவ்வர். கமலேஷ் தான் இங்கே கொடுக்கறது. அப்போ பர்ச்சேஸ் டு கமலேஷ். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு கூட்ஸ் சோல்ட் ஃபார் கேஷ். ஓகே, சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ். கூட்ஸ் வந்து கேஷ்க்கு சேல் பண்ணுறாங்க. சேலுன்றதை நம்ம இங்கே என்னவா ட்ரீட் பண்ணுறோம்? நாமினல் அக்கௌண்ட். ஏன்? அது இன்கம். இன்கம்மை வந்து நாமினலில் என்ன பண்ணுவோம்? கிரெடிட் பண்ணுவோம். கேஷ்ன்றது ரியல். வாட் கம்ஸ் இன்? கேஷ் கம்ஸ் இன் இங்கே. ஓகேவா? அப்போ வந்து சேல் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 28,000. புரிஞ்சுதா? கேஷ் வாங்கி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம், கூட்ஸை வந்து கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சோல்டு கூட்ஸ் டு ஹரி ஆன் கிரெடிட். இதுக்கு முன்னாடி பார்த்தது கேஷில் வந்து சேல் பண்ணோம் இல்லையா?
இது கிரெடிட்டில் சேல் பண்ணுறோம். யாருக்கு கொடுக்குறோம்? ஹரிக்கு கொடுக்குறோம். ஓகே, ஹரி என்ன பண்ணுறாரு? ரிசீவ் பண்ணுறாரு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? சேல் பண்ணுறோம். அப்போ ஹரி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ், டெபிட் த ரிசீவர். ஓகே, சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நாமினலில் இன்கம். சரியா? நெக்ஸ்ட்டு பெய்டு கமலேஷ். கமலேஷ் கிட்ட கிரெடிட்டில் வாங்கணும் இல்லையா? பாட் கூட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட் 15,000க்கு வாங்கணும் இல்லையா? அவருக்கு வந்து இப்போ பே பண்ணுறோம். பெய்டு கமலேஷ் எவ்வளோ கொடுக்குறோம்? 12,000 கொடுக்குறோம். பெய்டுனாவே அந்த இடத்துல என்ன வந்துடும்? கேஷ் வந்துடும். பிகாஸ் பெய்டு அப்படின்னாவே கேஷை தான் பே பண்ணுறோம், பணத்தை தான் கொடுக்குறோம். ஓகே, அப்போ கமலேஷ்கிட்ட பணம் கொடுக்குறோம். ரிசீவ் பண்ணுறது யார்? கமலேஷ் ரிசீவ் பண்ணுறாரு. டெபிட் த ரிசீவர். அப்போ கமலேஷை டெபிட் பண்ண போகிறோம். கேஷ் வந்து கோஸ் அவுட், அப்போ கிரெடிட் பண்ண போகிறோம். அப்போ கமலேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். புரிஞ்சுதா? எஸ். நெக்ஸ்ட்டு பெய்டு ரெண்ட். பெய்டு ரெண்ட்னும் போது இங்கே என்னென்ன வரும்? கேஷ் வரும், ரெண்ட் வரும். அப்போ கேஷ் என்னவாகுது? கோஸ் அவுட். ஏன்னா ரெண்ட் என்ன பண்ணுறோம்? பே பண்ணுறோம். கோஸ் அவுட்டுன்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ண போகிறோம். அண்ட் டெபிட் எக்ஸ்பென்சஸ். ரெண்ட்டுன்றது என்னது? எக்ஸ்பென்சஸ் தானே, செலவு தானே ஒரு பிஸ்னஸ்க்கு. அப்போ ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டார், நாமினல் படி ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ். இதுதான் வந்து என்ட்ரி. புரிஞ்சுதா? ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். பாருங்கள் 500. நெக்ஸ்ட்டு ரிசீவ் ஃப்ரம் ஹரி. பிகாஸ் ஹரிக்கு நம்ம சேல் பண்ணோம் இல்லையா கிரெடிட்டில், அவர் வந்து இப்போ பே பண்ணுறாரு. எவ்வளோக்கு சேல் பண்ணோம் பாருங்கள். சோல்டு கூட்ஸ் டு ஹரி ஆன் கிரெடிட் 10,000 சேல் பண்ணோம். அவர்கிட்ட இப்போ எவ்வளோ வாங்க போகிறோம்? 8,000 ரிசீவ் பண்ணுறோம். அப்போ என்ன வருது? கேஷ் வருது. பெய்டு ரிசீவ்டு அப்படின்னு கொடுத்துருந்தா அந்த இடத்துல நமக்கு கேஷ் கண்டிப்பாக வந்துடும். பிகாஸ் மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து 2 வேர்டுமே அங்கே இருக்கும் டிரான்சாக்ஷனில். இப்போ இந்த பெய்டு ரிசீவ்டுன்ற போது கேஷுன்னு கொடுக்கலனாலும் இட் இஸ் அஸ்யூம் தட் கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ்ஸ். ஓகே, ஏன்னா வந்து பெய்டு அப்படின்னாவே பணத்தை தான் கொடுக்குறோம், ரிசீவ்டு அப்படின்னா பணத்தை தான் ரிசீவ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ ரிசீவ்டு ஃப்ரம் ஹரினா ஹரிக்கிட்டேருந்து பணம் வருது. வாட் கம்ஸ் இன், அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன்ன்ற மாதிரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் யார் கொடுக்குறா? த கிவர். ஹரி தான் கிவர். அப்போ என்ன வரும்? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஹரி அக்கௌண்ட். புரிஞ்சுதா? எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். வித்ட்ரானாவே என்ன சொன்னோம்? ட்ராயிங்ஸ். அதாவது பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா இட் இஸ் செட் டு பி ட்ராயிங். ஓகே, அப்போ கேஷை வந்து வித்ட்ரா பண்ணுறாரு. சில டைம் கூட்ஸை கூட வித்ட்ரா பண்ணுவாங்க. இதில் கேஷ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். புரியுதா? ஏன்னா வந்து கேஷை பர்சனல் யூஸ்க்காக ப்ரொப்பரேட்டர் எடுக்கிறாரு. ட்ராயிங் அப்படின்றது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். அப்போ டெபிட் த ரிசீவர். டெபிட் த ரிசீவர்ன்றது யார்? ட்ராயிங். ட்ராயிங்ன்றது நம்ம இந்த இடத்துல என்னவா வச்சுக்கிறோம்? பர்சனலாக வச்சுக்கிறோம். ஓகே, பர்சனாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். ஓகேவா? ஈஸியாக இருக்கா? நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போடணுன்னு பார்த்தோம். இப்போ பாருங்க, டிரான்சாக்ஷனை பார்த்த உடனே நமக்கு ஜேர்னல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறதுக்கு வரும். இந்த ரூலை சொல்லி சொல்லி நீங்கள் போட போட உங்களுக்கு எல்லா ஜேர்னலுமே ரொம்ப ஈஸியாக போட்டுட முடியும். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.